கடலூர் மாவட்டம் தூக்கணாம்பாக்கம் அருகே தாடிநத்தம் கிராமம் உள்ளது. இங்குள்ள வயல்வெளி பகுதியில் ஒரு இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக தூக்கணாம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதல்கட்ட விசாரணையில் கொல்லப்பட்டவர் புதுச்சேரியில் உள்ள கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த புகழேந்தி என அடையாளம் காணப்பட்டது. புகழேந்தி புதுச்சேரியில் பிரபல ரவுடியாக வலம் வந்தவர். 4 கொலை வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் அவர் மீது இருப்பது தெரியவந்துள்ளது. ரவுடி கும்பல்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் புகழேந்தி கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் கூறினர். புகழேந்தி உடலில் 50க்கும் மேற்பட்ட வெட்டு காயங்கள் இருந்தன. கொடூரமாக வெட்டி இருப்பதால் உடல் சிதைந்த நிலையில் கிடந்துள்ளது. சம்பவ இடத்துக்கு கடலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஜெயக்குமார் சென்று விசாரணை நடத்தினார். புகழேந்தி வசித்த புதுச்சேரி கிருமாம்பாக்கத்துக்கும் சடலம் கிடந்த தாடிநத்தம் கிராமத்துக்கும் 8 கிலோமீட்டர் தான் இடைவெளி. அதனால் புகழேந்தியை கடத்தி வந்து வெட்டி கொலை செய்தார்களா அல்லது புதுச்சேரியிலேயே வெட்டி கொன்றுவிட்டு சடலத்தை கடலூர் கிராமத்தில் வீசிவிட்டு சென்றார்களா என தெரியவில்லை. கொலைக்கான பின்னணி என்ன என்பது முழு அளவில் தெரியவில்லை. ஆனால் அவர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருப்பதை பார்க்கும்போது இதன் பின்னணியில் பெரிய ரவுடி கும்பல் இருப்பது தெளிவாக தெரிகிறது என போலீசார் தெரிவித்தனர். புகழேந்தி கொல்லப்பட்டதை அறிந்த அவரது நண்பர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். நண்பனின் உடலை பார்த்து அவர்கள் கதறி கதறி அழுதனர். அவர்களிடமும் புகழேந்திக்கு திருமணமாகவில்லை, அதனால் காதல் விவகாரம் எதுவும் இருக்குமா என்ற கோணத்திலும் விசாரிக்கின்றனர். போலீஸ் விசாரணைக்கு குந்தகம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் புதுச்சேரி ரவுடி உடலை திட்டம் போட்டு கடலூரில் கொண்டு வந்து போட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ரவுடி புகழேந்தி கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் கடலூர் புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது.